இந்தி எதிர்ப்பின் நீண்ட நெடிய வரலாறு மீண்டும் மொழி போரை தூண்டுகிறதாம் மத்திய அரசு. தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கும் மர்மம் என்ன விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வணக்கம். தமிழ்நாடு மீண்டும் இருமொழி கொள்கைக்காக இப்போ ஒரு போர்க்கோலம் பூண்டிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் இருமொழி கொள்கையில் ஓரணியில் திரண்டு நிற்குது. பாரதிய ஜனதாவை தவிர தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒரே முடிவோடு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, சென்னை, நாமக்கல் இப்படி பல இடங்களில் பெண்களே வீடுகளில் கோலம் போடுறாங்க. எல்லாரும் நல்வரவுன்னு போடுவாங்க, ஒவ்வொரு புது புது வகையான கோலங்களை போடுவாங்க. இன்னைக்கு கோலம் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, வேண்டாம் இந்தி, இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதுவரைக்கும் மொழி கொள்கையில் ஆண்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, இன்னைக்கு பெண்களே அதை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இருமொழி கொள்கைங்கிறது இன்று நேற்று வந்ததில்லை. இது புதுசாக கட்சி தொடங்கினவங்களுக்கு இதனுடைய விவரம் தெரியாது. நான் புதிய கட்சின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, மேலிடத்துல. அவங்களுக்கு தமிழ் மொழியினுடைய வரலாறு, தமிழ் மக்களின் மொழி பற்ற தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. இந்த மொழி போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்று தொடங்கலை, 1937 தொடங்கியிருக்கு. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே தமிழ் மக்கள் தமிழ் மொழி பற்றில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. தமிழ் மக்களுங்கிறது மட்டும் இல்லை, இந்தி பேசாத எல்லா மக்களுமே எங்களுக்கு இந்தி வேண்டாங்கிற உணர்வோடு தான் இருந்தாங்க. அதுதான் உண்மை. அதாவது தென் இந்தியாவில் தான் இந்தி பேசாத மக்கள் அதிகம் இருக்காங்க. அவங்க தான் ஓரணியாக நின்று எதிர்த்தாங்க. 1937 சென்னை மாகாணத்தை முதல்வராக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜின்னு சொல்லுவோம்ல, அவர் தான் இந்த இந்தி போராட்டத்துக்கே வித்திட்டவர் யாருன்னா அவர் தான். அவர் முதல்வராக இருந்த காலத்தில் இந்தி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் 1937. இது தந்தை பெரியார், சோமசுந்தர பாரதி இது போன்ற தமிழ் பற்றாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இந்தி தமிழ்நாட்டில் இந்தியை நீங்கள் கட்டாயப்படுத்துவீங்க அப்படின்லாம் கேட்டு பார்த்தாங்க. அவர் பிடிவாதமாக உறுதியாக இருந்தார். போராட்டத்தை அடக்க ராஜாஜி போலீஸை ஏவுனார், துணை இராணுவத்தை ஏவுனார். அப்போவே துப்பாக்கி சூடெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த துப்பாக்கி சூட்டில் 2 பேர் இறந்தும் போயிட்டாங்க. 1198 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதில் பெரியாரும் ஒருவர். இவங்கெல்லாம் சிறையில் இருந்தாங்க. அந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுத்தவர்களில் ஒருத்தர் பெரியார். போராட்டம் ரொம்ப பெருசானதுனால எவ்வளோ பேரை கைது பண்ணியும் போராட்டம் அடங்கலை. அதனால் ராஜாஜிக்கு கடைசியாக என்ன ஒரு நெருக்கடி அப்படின்னா, பதவி விலகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டது. அதனால் அவர் 1939 பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அவர் பதவியை ராஜினாமா பண்ண உடனே தந்தை பெரியார் அப்போ இருந்த கவர்னரை போய் சந்திக்கிறார். அப்போ ஜான்கிற ஒரு ஆங்கிலேயர் கவர்னராக இருந்தார். அவர் தமிழ் மக்களின் நியாயமான ஒரு உணர்வை மதித்து, இனி உங்களுக்கு இந்தி கட்டாயம் அல்ல அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதன் பிறகு தான் அந்த முதல் கட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஓரளவு தணிஞ்சுது. சுதந்திரம் பெற்ற பிறகு 1950 நம்ம குடியரசு ஆகிறோம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுது. அப்போ இந்தியாவின் அலுவல் மொழி எது அப்படிங்கிற பிரச்சனைக்காக அதை ஒரு தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த கூட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி இருந்தார். அப்புறம் தென்னாட்டை சேர்ந்த பல அறிஞர்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாமே இந்தி அலுவல் மொழியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதாவது இந்தி பேசாத மாநிலத்து மக்கள் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. வடநாட்டில் சொன்னோம்னா அதில் மேற்கு வங்கம் மட்டும்தான் இந்தி வேண்டாங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. மற்ற எல்லாரும் இந்திங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதனால் தென்னாட்டில் ரொம்ப எதிர்ப்பு கிளம்புறதுங்கிறதுனால நேரு என்ன சொன்னாருன்னா, மக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக, அலுவல் இணைப்பு மொழியாக தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. அது 15 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் அந்த பிரச்சனை, அதோட அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படியே ஓரளவு தணிஞ்சுது. அப்புறம் 65 நெருங்கும்போது
அதுக்கு அடுத்தாலும் ஆங்கிலத்தை எடுத்துருவாங்க, இந்தி மட்டும்தான் அலுவல் மொழியாக வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த உத்தரவாதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா 1965 நெருங்கும் போது மீண்டும் இந்த பிரச்சனை தலையெடுக்குது. அது 65க்கு பிறகு இந்தி மட்டும்தான் அலுவல் மொழியாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு பயம் தமிழக மக்கள் மத்தியில் வந்தது. அப்போ நேருகிட்ட பேசுகிறாங்க. நேரு அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா 15 வருஷம் 1965க்கு பிறகும் இந்தி ஆங்கிலம் அலுவல் மொழியாக தொடரலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, ஒரு மசோதாவை கொண்டு வராரு. அப்போ அண்ணா சொல்கிறாரு தொடரலாம் அப்படிங்கிற வார்த்தை சரியில்லை, தொடரும்னு நீங்கள் ஒரு உத்தரவாதமாக கொடுத்தாதான் அது எங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்கு பயமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ தொடரலாம்ங்கிறதுக்கும் தொடரும்ங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையேன்னு நேரு சொல்கிறாரு. வித்தியாசம் இல்லைன்னா நீங்கள் தொடரும்னே சொல்லிட வேண்டியதானே, ஏன் அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னாரு. ஆனால் அது கடைசி வரைக்கும் ஏற்கப்படவே இல்லை. அது பழையபடி நம்ம தமிழ் மக்களுக்கு மீண்டும் இந்திய திணிக்கிறதுக்கு தான் இது இந்த தொடரலாம் அப்படிங்கிறது கொண்டு வராரு அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. மீண்டும் என்ன பண்ணுறாங்க, இந்தி திணிப்பு மறைமுகமாக வருது. 1963 ஏப்ரல் மாதம் 23 இந்த சட்டம் இயற்றப்படுது. அதனை தொடர்ந்து அதாவது நமக்கு தமிழ் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் இந்தி மறைமுகமாக திணிக்கப்படுங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு போச்சு. அதனால் மீண்டும் 64 இருந்து இந்திக்கு எதிராக போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வெடிக்குது. அது 64 ஒரு உச்சகட்டமான போராட்டம். சென்னையிலலாம் ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டாங்க. பெரியார் உள்பட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட பேர் தான் மொழிப்போர் தியாகி தான் நடராஜர். அவர் தான் சிறையிலேயே நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்கிறார். அதுக்கு அடுத்ததாக தாளமுத்து நடராஜன், அவரும் சிறையிலே உயிரிழக்கிறார். இவங்க 2 பேரும் சிறையில் உயிரிழந்தது இந்த போராட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்திட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருடைய உடல் அடக்கத்துக்கு பேரறிஞர் அண்ணா போகிறாரு. அவங்க அந்த சுடுகாட்டில் அண்ணாவுடைய உரை வந்து மக்களை அப்படியே கொந்தளிக்க செஞ்சுது. இந்த உரை, அண்ணாவுடைய உரை தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பெரிய ஒரு காரணமாக இருந்தது. அப்படியே பற்றி எரிஞ்சது தான் இந்த போராட்டம். அதை தொடர்ந்து மதுரையிலையும் இந்த போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமாக வந்தது. மதுரையில் என்ன பண்ணாங்கன்னா திமுகவினர் இவங்கெல்லாம் தமிழ் பற்றாளர்கள் இவங்கெல்லாம் ஊர்வலம் நடத்துகிறாங்க இந்திய எதிர்ப்பு. அப்போ அந்த வழியாக காங்கிரஸ் கட்சி அலுவலகம் ஒன்று இருக்குது, அந்த அலுவலகத்துக்கு தீ வச்சுருந்தாங்க. அந்த அலுவலகம் முன்னாக போட்டிருந்த ஒரு கொட்டகையை. அதை தொடர்ந்து போலீஸ் தடியடி, காங்கிரஸாருக்கும் திமுகவினருக்கும் பெரிய சண்டை, அது கலவரமாகவே மாறிட்டு உடனே துணை இராணுவம் வருது, போலீஸ் துப்பாக்கி சூடு நடக்குது. இப்படி பெரிய கலவரம் அதன் பிறகு ஏற்பட்டு போச்சு. இந்த நிலையில் 1965ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 17ஆம் திருச்சியில் இந்தி எதிர்ப்பு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. திருச்சி வந்து முக்கியமான ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு முக்கியமான கேந்திரமாக இருந்தது. திருச்சி மாவட்டம், அப்போ ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம், கீழப்பழூர் சின்னசாமி அவர் வந்து இந்திய எதிர்ப்பை கண்டித்து தீக்குளிச்சு இறந்தார். முதல்ல தீக்குளிச்சு இறந்தவர் அவர் தான். மற்ற 2 பேரும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு சிறையில் இறந்தாங்க. இவர் கீழப்பழூர் சின்னசாமி தீக்குளிச்சு இறக்குறாரு. அதுவும் மேலும் இந்த எரியிற தீயில் நெருப்பு எண்ணெய் ஊற்றுன மாதிரி மேலும் பரவிட்டு, அதுக்கு தொடர்ந்து மேலும் பல தமிழ் பற்றாளர்கள் தீக்குளிச்சாங்க. அவங்க பேர் என்னென்னா சென்னை கோடம்பாக்கம் சிவலிங்கம், அரங்கநாதன், அப்புறம் முத்து, சாரங்கபாணி, வீரப்பன், இப்படி பலர் தீக்குளிச்சு இறக்குறாங்க. சிலர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, சிலர் விஷம் குடித்தாங்க. இப்படி ஏராளமான மொழிப்போர் தியாகிகள். இவங்கெல்லாம் இப்போ மொழிப்போர் தியாகிகள்னு தமிழ்நாடு அரசால் போற்றப்படுறாங்க. இவங்களுடைய இறப்புக்கு பிறகும் தமிழ்நாட்டில் அப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்து இவர் பக்தவச்சலம் ஆட்சி, அவர் இறங்கவே இல்லை. இவ்வளோ பேர் இறந்த பிறகும் அவர் தீவிரமாக தான் இருந்தார் இந்தி திணிப்பில். போராட்டம் இந்த நிலையில தான் மாணவர்களும் இந்த போராட்டத்தில் குதிக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் ரொம்ப தீவிரமானவுடனே பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்லாம் மூடப்படுது. தமிழ்நாடு முழுக்க கல்வியும் பாதிக்கப்படுது. அப்போ வந்து சாஸ்திரி, லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கார். அவர்கிட்ட போய் அவருடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டை சேர்ந்த சி சுப்பிரமணியம், ஓவி அழகேசன் அவங்கெல்லாம் அமைச்சர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு, பலர் சாவுறாங்க, துப்பாக்கி சூடு நடக்குது, துணை இராணுவம் வந்து மக்களை
ரொம்ப தாக்குறாங்க. இந்த நிலையில் நாங்கள் பதவியில் நீடிக்க விரும்பலைன்னு 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இது லால் பகதூர் சாஸ்திரிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை ஆண்ட பக்தவச்சலத்துக்கும் ரொம்ப நெருக்கடியை கொடுத்தது. அதை தொடர்ந்து போராட்டம் ரொம்ப தீவிரமானதுனால பக்தவச்சலமும் ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. உடனே லால் பகதூர் சாஸ்திரி இனி நான் நேருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறேன், இருமொழி கொள்கை தான் தொடரும்னு அப்போ வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதிப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ மீண்டும் பாரதிய ஜனதா மத்தியில் யார் வந்தாலுமே இந்தி திணிப்பும் அப்பப்போ தலையை காட்ட தான் செய்யும். அப்போ பாரதிய ஜனதா இப்போ 3வது முறையும் ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம இந்திய திணிச்சா என்ன அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு சித்தாந்தமாக வச்சுக்கிட்டு மீண்டும் இந்த இந்தி திணிப்பில் இறங்கியிருக்காங்க. இந்திய கற்றால்தான் இப்போ இவங்க புது ஒரு யுக்தியை கையாளுறாங்க. இந்தி சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு நிதி தருவோங்கிற ஒரு நெருக்கடியை கொண்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் பழைய போராட்ட வரலாறு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த போராட்ட வரலாறை கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் நிதியை நம்பி போராட்டத்தை கைவிட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. பழைய வரலாறு, மொழி பற்று, தமிழர்களுடைய போராட்ட குணங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஒரு பிளாக்மெயில் அரசியல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போவும் அப்படி ஒரு போராட்டத்தை அவங்க தூண்டி விடுருவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வராங்க. இது மத்திய அரசு செய்தா அல்லது இங்கே உள்ளவங்க எதுவும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. மத்திய அரசு தமிழர்களுடைய தனி ஒரு குணத்தை, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்லுவார். அதை மாதிரி தமிழர்களுடைய ஒரே உயிர் மூச்சுங்கிறது மொழிப்பற்று தான். அதை அனுசரித்து மத்திய அரசு தனது பிடிவாதத்தை தளர்த்தி மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மொழி போராட்டத்தை தூண்டி விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்குது. மத்திய அரசு அதை செய்யும் என்று நாம் நம்புவோம். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.